திமுகவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறும் அறிவு திருவிழாவின் ஒரு பகுதியாக காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுகிறார். தொடர்ந்து இருவண்ண கொடிக்கு வயது 75 கருத்தரங்கத்தையும் முற்போக்கு புத்தக காட்சியையும் தொடங்கி வைக்கிறார். தலைவர் வரலாற்று நாயகர் அவர்கள் தற்போது அரசியல் புத்தகங்கள் மட்டுமே இடம்பெறும் முற்போக்கு புத்தக காட்சியினை துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புத்தக காட்சியின் அரங்கினை இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக உருவாகி 75வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திமுகவுடைய இளைஞரணி சார்பில் திமுக 75 அறிவு திருவிழா எனும் தலைப்பில் வள்ளுவர் கோட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் திமுக 75 அறிவு திருவிழா எனும் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட இன்று காலை 10 மணி முதல் நாளை மாலை வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பும் எனும் நூலை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறார். இருவண்ண கொடிக்கு வயது 75 எனும் கருத்தரங்கத்தையும் முற்போக்கு புத்தக கண்காட்சியும் தற்போது முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக திமுகவுடைய பல்வேறு பேச்சாளர்களும் திராவிட இயக்க பேச்சாளர்களும் இந்த 2 நாள் கருத்தரங்கில் பேச இருக்கிறார்கள். பல்வேறு தலைப்புகளின் கீழ் முற்போக்கு சிந்தனை உள்ள பல்வேறு தலைப்பின் கீழ் பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் அடிப்படை நோக்கம், அதாவது திமுக எனும் கட்சி ஆரம்பித்து 75 ஆண்டுகள் நிறைவேற்ற நிலையில் இந்த சமூகத்திற்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் செய்த பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டு தொடர்ச்சியாக பல்வேறு தலைப்புகளிலும் நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கருப்பு சிவப்பு எனும் இந்த 2 திமுகவினுடைய வண்ண கொடிகள் அடிப்படையில் பல்வேறு கருத்தரங்களும் நடைபெறுகின்றன. பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பித்து கருப்பு சிவப்பு எனும் இந்த கொடியை நிலைநாட்டிய பிறகு பல்வேறு அர்த்தங்களையும் அந்த கருப்பு சிவப்புக்கு விளக்கினார். அதன் அடிப்படையிலே கருப்பு சிவப்பு எனும் இருவண்ண கொடி, கருப்பு நிறம் என்பது அரசியல், பொருளாதார, சமூக வாழ்வில் உள்ள இருண்ட நிலையை உணர்த்தி நிற்கும் அடையாளமாகும் என்றும், சிவப்பு நிறம் அம்மூன்று துறையிலும் உள்ள இருண்ட நிலையை போக்கி ஒளிநிலையை உண்டாக்க வேண்டும் என்றும் என்பதை காட்டும் குறியீடாகும் எனவும் அண்ணா தெரிவித்திருக்கிறார். மேலும் இருண்ட நிலையை ஒளிநிலை அழித்து கொண்டு வர வேண்டும், இருண்ட வானில் அடியில் தோன்றி எலும்பும் இளம்பருதி ஒளி போல என்றும் கருத்துடன் கருப்பும் மேலும் மேலும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிவப்பு கீழும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணா தெரிவித்திருக்கிறார். என இந்த இருவண்ண கொடிகளை பற்றி அண்ணா இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் கருப்பு சிவப்பு 75 ஆண்டு என்ற தலைப்பில் இந்த 2 நாள் கண்காட்சி மற்றும் புத்தக திருவிழா கருத்தரங்கள் நடைபெற இருக்கின்றன. முதலமைச்சர்கள் தற்போது கலந்து கொண்டு அந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். அங்கு திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், தமிழ்நாடு என பெயர் மாற்றத்திற்கு அடிப்படை காரணம் பெண்கள் உரிமை, பகுத்தறிவு பாசறை, மேலும் தொடர்ச்சியாக தீண்டாமை கொடுமையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு, அதாவது தீண்டாமை கொடுமையிலிருந்து தமிழ்நாடு விடுபட திமுக சார்பில் எடுக்கப்பட்ட போராட்டங்கள், முன்னெடுப்புகள், அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட கொள்கைகள், அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த விதங்கள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படையில் இந்த நூல்கள் வடிவமைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே 2 நாள் நூல் கண்காட்சியாகவும் நடைபெறுகிறது. மேலும் தொடர்ச்சியாக திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் என இந்த 2 நாள் கருத்தரங்கும் நடைபெறுகிறது. முதல் கருத்தரங்கத்தை திமுகவினுடைய துணை பூச்சல் ஆசா அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார். மேலும் இந்த 2 நாள் கண்காட்சி என்பது பல்வேறு இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் திமுகவினுடைய இளைஞர் அணியினர் இதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியரும் வந்து பார்க்க வேண்டும் என்றும், பள்ளி மாணவ மாணவியரும் வந்து இந்த நூலக கண்காட்சியை பார்க்க வேண்டும் என்றும், கருத்தரங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் திமுக சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் தொடர்ச்சியான மக்கள் பணிகளையும் சமூக சீர்திருத்த பணிகளையும் முன்னெடுத்து செல்வோம் என்ற அடிப்படையில் பல்வேறு பிரச்சாரங்களும் இந்த 2 நாள் கருத்தரங்கில் செய்யப்பட இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள்
தற்போது அதாவது அந்த 2 நாள் 75 கருப்பு சிவப்புக்கு வயது 75 என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை தற்போது துவங்கி வைக்கிறார்.